தம்பி வணக்கம். வணக்கம். உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. உங்க போல்ட்ரி ஃபார்ம் எங்க இருக்கு, என்னதுன்னு ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிடுங்க. ஓகே, நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து புகழேரி நாட்டுக்கோழி பண்ணைங்க. நம்ம வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், தருமபுரியிலேருந்து பெண்ணாகரம் போகிற வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள இருக்குங்க நம்ம ஃபார்ம். உங்ககிட்ட என்னென்ன ரகங்களான கோழி குஞ்சுகள் மற்றும் சிக்ஸ் வந்து கிடைக்கும்? நம்மகிட்ட வந்து சோனாலி, அசில் பெருவடை, வான்கோழி, கின்னி கோழி, கருங்கோழி, கிரிராஜா, கிராம பிரியா எல்லா கிடைக்குங்க. எல்லா வகையாகவும் கிடைக்கும். எப்படி நீங்க வந்து தருமபுரி மாவட்டத்துக்குள்ள இருக்கீங்க, வேற வேற ஏரியால டெலிவரி கேட்டாங்கன்னா எப்படி கொடுக்க முடியுமா? நம்ம வந்து சிக்ஸ் வந்து மினிமம் 30லேருந்து டெலிவரி கொடுத்துருக்கோங்க. 30 கேட்கும் போது வந்து நம்ம பஸ் மூலியமாகவும் ட்ரெயின் மூலியமாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அதிகமாக ஒரு 500க்கு மேலே எடுக்கும் போது நம்ம ஓன் வெஹிக்கிள் இருக்குங்க, அதில் வந்து நேரடியாக நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோங்க. மினிமம் 500 சிக்ஸுக்கு மேலே எடுத்தா நம்ம ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாம், நேரடியாக அவங்க வீட்டுக்கோ இல்லை ஃபார்முக்கே வந்து நம்ம நேரடியாக டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். சரி, ஓகேம்மா. இப்போ மினிமம் வந்து என்ன ரேட் இருந்து உங்கள்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது? சோனாலி குஞ்சுகள் 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது 2 குஞ்சுகள். சோனாலியில் வந்து என்னென்ன கலர்ல வச்சிருக்கீங்க? நம்ம வந்து எல்லா கலர்ல இருக்குங்க. முக்கியமா பயோமி கலர் இருக்கு. நம்ம வந்து உள்ளூர் வந்து நாட்டுக்கோழி கலர்ல இருக்குங்க. சரி, அப்படியே எடுங்க பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கையில 3 குஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமா சார். இந்த 3மே வந்து என்ன கலர்ல சேரும் சார்? இது வந்து நம்ம நாட்டுக்கோழி கலர் தான் சார். இது வந்து பயோமிக்னுவாங்க. சென்ட்ரல் இருக்கு. சரி சரிங்க, ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகங்க. நம்மளுக்கு வந்து பராமரிப்பு செலவு, தீவன செலவெல்லாம் குறைவு. நம்மளுக்கு வந்து முட்டை வந்து ஒரு வருடத்திற்கு வந்து 200 to 250 முட்டை நம்மளுக்கு வைக்குங்க. அடகாக்காது. நம்ம இன்குபேட்டர் மூலமா வச்சு நம்ம பெருக்கி வைக்குங்க. இது வந்து நம்ம ஓப்பன்ல விட்டு வளர்க்கலாம். இது அதிகமா நாட்டுக்கோழிகள் மாதிரியே மேய்ச்சல் முறையில நம்ம விட்டு வளர்க்கலாங்க. கொத்திக்கிற தன்மை அதிகம் இல்லைங்க. இது கொத்திக்கிற தன்மையே இல்லைங்க. ஓகேங்களா. நீங்க முட்டை வச்சு நீங்க முட்டை எடுத்துட்ட பின்னாடி நம்ம உள்ளூர்லயோ இல்ல சந்தையிலயோ நம்ம வித்துக்கலாம். நல்ல ரேட்டுக்கு போகுங்க. நல்ல ரேட்டு போகுங்க. இப்போ வந்து கோழிகள்னாவே வந்து நோய் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். ஆமாங்க. இந்த ரக கோழிகளுக்கு வந்து நோய் தாக்கம் வந்து எப்படி இருக்கும்? இல்லைங்க, இதுக்கு வந்து நோய் தாக்கன்றதே வந்து அதிகம் இல்லைங்க. ஏன்னா இதை வந்து நம்ம கலப்பினம் பண்ணும் போதே வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம வந்து 1 day சிக்ஸுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து ஜெண்டா போட்டுருவாங்க. 7வது நாள்ல F1, 11வது நாள் வந்து ஐபிடியும், 21வது நாள் வந்து டெசோட்டோ. இது வந்து 3 வேக்சின் நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால வந்து கஸ்டமர்கிட்ட போய் நம்ம சேரும் போது இறப்பு விகிதமும் இருக்கிறது இல்லைங்க. இறப்பு விகிதம் கம்மியாயிருது. ஆமாங்க, இறப்பு விகிதமே இருக்கிறது இல்லைங்க. நம்ம இங்க இருந்து பஸ் மூலியமோ ட்ரெயின் மூலியமோ அனுப்பும் போது கஸ்டமர் கைக்கு நம்ம போய் சேர்ற வரைக்குமே அதோட நம்மளோட ஓன் இதுலதாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. ஏதாவது இன்கேஸ் டேமேஜ் ஆச்சுனாலையும் பீஸ் டு பீஸும் இல்ல அமௌண்ட் அவங்க ஏதாவது இறக்குதோ அதுக்கு வந்து கோழி கேட்கறாங்கனாலும் கோழியும் கொடுத்துருவோம், இல்ல அமௌண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இது வந்து 30 நாள் சிக்ஸ் தான் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. இப்ப அதுக்கு மேல பெருசா வேணும்னா உடனே வாங்கணும்னே முட்டை வச்சு ஈல்டு அதுல காசு பார்க்கணும், பண்ண வைக்கணும், அந்த மாதிரி இருந்தாங்கன்னா இப்படி பெரிய குஞ்சுகளும் கிடைக்குமா? பெரிய குஞ்சுலாம் நம்ம கிட்ட வந்து இருக்குங்க. 4 months 5 months எக் எடுத்துட்டு போய் ஒரு 1 week இல்ல 1 monthக்குள்ள நம்ம எக் வைக்கிற மாதிரி அது மாதிரியே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் மினிமம் என்ன ரேட் காஸ்ட் வருங்க? அது கிலோ வந்து ஒரு 320 ரூபா வரைக்கும் வருங்க. 320. ஆமா, அது கிலோ கணக்கு வருங்க. கிலோ கணக்கு. ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே வந்து தற்போதைய சூழ்நிலைக்கு தான். ஆமாங்க. அதாவது கால சூழ்நிலை, பொருட்களோட மதிப்பீடு மாறும்போது ரேட் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, அதிகரிக்கும் இல்ல குறையுங்க. அப்ப நம்ம கால் பண்ணி நீங்க கேட்கலாங்க, இன்னைக்கு என்ன ரேட் மார்க்கெட் ரேட் போகுதுங்களோ அதை நம்ம கரெக்டா சொல்லுவீங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி குஞ்சுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஆமாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்ம நம்பர் வந்துங்க 8056683613. சரி, ஓகேம்மா. ரொம்ப நன்றி.